சங்கீதம் 150. அல்லேலுயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலுயா. பிரியமானவர்களே, கர்த்தரை துதியுங்கள் என்ற வார்த்தையால் தொடங்கி அதே வார்த்தையால் நிறைவடைகிற இந்த சங்கீதம் ஒரு முழுமையான ஸ்தோத்திர அழைப்பாக இருக்கிறது. இந்த சங்கீதம் தேவனை எங்கு புகழ வேண்டும், ஏன் புகழ வேண்டும், எப்படி புகழ வேண்டும் என்பதை கூறுகிறது. இறுதியாக சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று கூறி எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு பொதுவான அழைப்பை தருகிறது. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதியவர் இருந்தார். அவருக்கென்று சொந்தங்கள் யாரும் இல்லை. தினமும் காலையில் எழுந்தவுடன் தேவனை துதிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு சிறுவன் அவரிடம், தாத்தா, உங்களுக்கு யாரும் இல்லை போல தெரிகிறது, ஆனாலும் எப்படி நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர், எனக்கு தேவன் இருக்கிறார், அவர்தான் எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். அவர் என்னுடன் இருக்கும் போது எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால்தான் நான் தினமும் அவரை துதிக்கிறேன் என்று கூறினார். இந்த வார்த்தைகள் அந்த சிறுவனின் மனதில் பதிந்தது. அவனும் தேவனை துதிக்க தொடங்கினான். அவன் வாழ்க்கையிலும் உண்மையான மகிழ்ச்சி வந்தது. நாமும் இன்று எந்த நிலையில் இருந்தாலும் தேவனை துதிப்பதை மட்டும் விட்டுவிடக்கூடாது. மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் அவரை துதிப்போம். உங்கள் வாழ்க்கை துதி நிறைந்ததாக இருக்கட்டும். அவரை மகிமைப்படுத்தும் வாழ்வில் நிலைத்திருந்து பலருக்கும் ஆசீர்வாதமாக இருங்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவதாக. ஆமேன்.